ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி லோன்லாம் வாங்கி ஒரு வழியாக கஷ்டப்பட்டு நாங்கள் ஜப்பான் மட்டும் பார்த்துருப்பீங்க. ஜப்பானில் டோக்கியோவில் இருக்கிறோம். சரி வாங்க நம்ம டோக்கியோவுக்கு வந்தாச்சு. ஆனால் இது திருநெல்வேலியில் இருக்கிற ஜப்பான். திருநெல்வேலியில் இருக்கிற ஜப்பான் நீங்கள் கண்டிப்பாக நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் வந்திருக்க மாட்டீங்க. இன்றைக்கி உள்ளே போய் நம்ம டக்குன்னு சாப்பிட்டு போகிறோம். ஏன்னா உடனே போனோம், ஏன்னா அங்கே நம்ம ஒரு படத்தை புக் பண்ணியிருக்கோம், டைம் வேறு இல்லை. ஸோ டக்குன்னு இந்த வீடியோ ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். சாப்பிட்ட உடனே போய் தேட்டருக்கு வர மாதிரி இருக்கும். ஸோ வாங்க போகலாம், உள்ளே போகலாம். ஹலோ, சரி ஓகே, நீங்கள் நம்ம எங்கே வந்திருக்கோம்? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்னா சிக்கன் பிளேட்டர். ஸோ இதில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் மோமோஸ் வந்துடுது. இதை நீங்கள் ஒரு பிளேட்டரே நீங்கள் வந்து அரௌண்டு 230 ருபீஸ் நினைக்கிறேன், 230 ருபீஸ் அரௌண்ட். ஸோ நீங்கள் வந்து இந்த பிளேட்டர் சூஸ் பண்ணிங்கனாலும் நீங்கள் எல்லா டைப் ஆஃப் மோமோஸும் நீங்கள் ட்ரை பண்ணிடலாம் இவங்ககிட்ட இருக்கிறது. அண்ட் ரெண்டாவது இப்போ நமக்கு வந்து மில்க் ஷேக்ஸ் வந்துருக்கு. பட்டர் ஸ்காட்ச் மில்க் ஷேக்ஸ், அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக். ஸோ அதில் வந்து வெண்ணிலா ஸ்கூப் மேலே இருக்குது. அண்ட் கீழே வந்து போபோஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு போபோஸ் நான் ரொம்ப ரேராக தான் இங்கே நான் பார்க்குறேன். திருநெல்வேலியில் எல்லாருமே போபோஸ் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். அண்ட் அவங்க அவ்வளோ அழகாக நீட்டாக கோல்டு கலர் ஸ்பூன்லாம் கொடுத்துருக்குறாங்க, பார்க்கவே ப்ரீமியமாக இருக்குது. சரி, இப்போ நான் வந்து இந்த ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கை ட்ரை பண்ண போகிறேன். சரி ஓகே, பாருங்களேன் இவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த போபோஸ்லாம் இதுக்குள்ளே வரும், அதுக்காக தான் பெரிய எக்ஸ்ட்ரா. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சாப்பிட்றேன். கேமரா கேர்ள் சொன்ன மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கூப்பை ட்ரை பண்ணி பார்ப்போம். வெனிலா ஃப்ளேவர் நினைக்கிறேன். அது ஒரு ஷேப்டாக இருக்குது ஒரு மாதிரி. ஸோ ப்ராமிஸாக நல்லா இருக்குது. கேமரா கேர்ள் வந்து ஆக்டிங் பண்ண நினைக்கிறேன். டேஸ்ட்டே பயங்கர ஒரு ப்ரீமியமாக இருக்குது டேஸ்ட்டு. சூப்பராக இருக்குது. இப்போ நான் மில்க் ஷேக் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஸ்ட்ராபெரி நான் மோஸ்ட்லி இது வரைக்கும் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் குடிச்சாலும் அதோட எசன்ஸ்லாம் ரொம்ப திக்காக இருக்கும். சரியா, ரொம்ப ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும். ஏன்னா உண்மைக்குமே நான் குடிச்சு பார்க்குறேன், எனக்கு திக்கான அந்த இது ஃபீலிங் வரல. ஐ மீன் ஸ்ட்ராபெரி ரொம்ப ஸ்வீட்டும் தெரில, ஐஸ்கிரீம் ஸ்வீட்டாக இருக்குது. ஆனால் மேபி நான் ஃபஸ்ட்டு ஐஸ்கிரீம் நான் டேஸ்ட் பண்ணதுனால எனக்கு அதோட அந்த டேஸ்ட் தெரியலையா. ஆனால் மைல்டாக இருக்குது. எனக்கு ஜென்ரலாகவே இந்த மைல்டு ஃபேன்ஸுக்குலாம், மைல்டு ஃபேன்ஸாக லைக் மைல்டாக சாப்பிட்ணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் பிடிக்கும். வேண்டாம், நம்ம ஸ்வீட் வேணாம்னு நினைக்கிறவங்களுக்கு ஓகேவாக இருக்கும். அஃப்கோர்ஸ் ஸ்வீட்டாக தான் இருக்கும். ஆனால் உண்மைக்குமே இந்த சாப்பிட்ட உடனே தகட்டல உண்மைக்குமே அந்த ஜூஸ் தகட்டல. அந்த போபோஸ் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. போபோஸ் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இல்லை, கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. ஸ்ட்ராபெரி ஓகே, நம்ம வந்து பட்டர் ஸ்காட்ச் ட்ரை பண்ணுவோமா? இதுலேயும் அதே வெனிலா தான், தனியாக டேஸ்ட் பண்ணுவாங்க. சேம் பட்டர் ஸ்காட்சோட டேஸ்ட் தெரியுது, ஹெவியாக அடிக்கலை, மைல்டாக இருந்தாலும் சூப்பராக இருக்குது. ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இந்த மிக்ஸ்டு பிளேட்டர் போயிடலாம். ஃபுல்லாகவே சிக்கன் மோமோஸ் தான், நெக்ஸ்ட் இதில் எல்லாம் மிக்ஸ்டு இருக்குது. தென் ஒன்வே ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து 3 டைப் ஆஃப் சிக்கன்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்து சீஸு, ஒன்று வந்து பட்டர், ஒன்று வந்து டிக்கா மோமோஸ், சீஸ் மோமோஸ், பட்டர் மோமோஸ். இது ஒரு பிளேட். இது நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வந்தீங்கன்னா மட்டும் 230 ருபீஸ் சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு இதில் 4 டைப்ஸ் ஆஃப் மயோனஸ் கொடுத்துருக்காங்க. ஆமாம், இது வந்து உண்மைக்குமே நீங்கள் ஒரு அனிமி ஃபேனாக இருந்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய டாய்ஸு அண்ட் மாஸ்க்லாம் வச்சுருக்காங்க. நான் நிறைய ஃபன் பண்ணியிருப்பேன் அதை வச்சுட்டு.
இப்போ வந்து செஷ்வான் மோமோஸ் வந்துருச்சு. ஸோ செஷ்வான் மோமோஸ் ஜென்ரலாக எனக்கு ஸ்பைசி ஃபுட்ஸ் ரொம்ப பிடிக்கும். அது எங்கே போனால் நார்மலாக நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணிச்சனால நான் செஷ்வான் தான் சூஸ் பண்ணேன். ஸோ இது வந்து செஷ்வான் மோமோஸ். ஓகே, நல்லா சூப்பராக நாங்கள் ட்ரை பண்ணுறேன். சத்தியமாக நான் நினச்சேன் செஷ்வான்னா காரமாக இருக்குன்னா தெரியும். உண்மைக்குமே ரொம்ப காரமாக இருக்குது. ரொம்ப காரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒர்த்து, அந்த நேமுக்கு ஒர்த்தாக இருக்குது. கண்டிப்பாக பக்கத்தில் தண்ணியோ ஜூஸோ வச்சுட்டு நான் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன். ஸ்பைஸாக இருக்கும், உண்மைக்குமே ரொம்ப ஸ்பைஸாக தான் இருக்கும். நான் அப்படிப்பட்ட ஒரு கண்ணீர் வருது உண்மைக்குமே. நல்லா இருக்கா அங்கிள்? சார் அடுத்து என்ன பார்ப்போம். பிளேட்டிங் எவ்வளோ நீட்டாக இருக்கு பாருங்க. சில்வர் ஃபாயில் போட்டு அதுக்கு கீழே ஒரு பேப்பர் பிளேட் வச்சு. ஸோ இது வந்து பீஸா மோமோஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து ரெகுலர், மீடியம், லார்ஜ்னு வச்சுருக்காங்க. ஸோ ரெகுலர்னால் உங்களுக்கு 4 பீஸ் வந்துடும். ஜஸ்ட் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து டேஸ்ட் தான் ட்ரை தான் பண்ண போகிறீங்கன்னா அப்போ நீங்கள் இந்த ரெகுலர் சொல்லி அதுவும் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அண்ட் ஓகே, ஸோ ஓகே ட்ரை பண்ணால் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன் பீஸா மோமோஸ். லைக் இது ஒரு மாவு மாதிரி டைப் இருக்குது. நல்லா ஒரு ரப்பரியாக ரொம்ப இதாக ரொம்ப ஆடலை. ஆனால் ரொம்ப மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டேஸ்ட் நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கொஞ்சம் ஸ்பைஸாக தான் இருக்குது. ஓகே, உள்ள சீஸ் இருக்குது, சிக்கன் இருக்குது. சீஸ் இருக்கிறதுனால அது டேஸ்ட்டே ஒரு மாதிரி நெக்ஸ்ட் லெவலில் இருக்குது, ஹைலைட் ஆகுது. அண்ட் அது எனக்கு இந்த இதை தான் எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல. இந்த மேலே இருக்க ஒரு லேயரு அது ஒரு மாதிரி நல்லா லைக் ரொம்ப ஹார்டாக இருப்பார் அப்படி சொல்ல வரல. ஆனால் அந்த ஒரு ஃபீல் வருது. என்னன்னு சொல்ல தெரியல. ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. ரொம்ப ஆக்சுவலி நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பணியாரம் மாதிரிலாம் இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் 3 டைப் ஆஃப் இது கொடுத்துருக்காங்க. தந்தூரி, ஒயிட் மைனஸ், அதுக்கப்புறம் சில்லி. அண்ட் இது என்ன போடணும் தெரியல, சாட் மசாலா போதும் தெரில ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து இது லைட்டாக இட்லி பொடி மாதிரி இருக்குது, பட் நல்லா தான் இருக்குது. வந்தீங்கன்னா நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு என்னென்னு சொல்லுங்கள், எங்களுக்கு தெரியல. கிட்ஸ் எல்லாம் கூட்டு வந்தீங்கன்னா செம கிட்ஸ் ஃபேன் அண்ட் அனிமி ஃபேன்ஸ்லாம் பயங்கர எல்லாருமே ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன். அண்ட் நம்ம திருநெல்வேலியில் இப்படி ஒரு கடை அது ரொம்ப அழகாக இருக்குது. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படிதான் நம்ம ஊர் வந்து பயங்கர டெவலப் போயிட்டுருங்க. திருநெல்வேலி ஃபேன்ஸ்லாம் இருந்தீங்கன்னா லைக் போடுங்க. போர் அடிக்க கூடாதுன்னு நிறைய கேம்ஸ் வச்சிருக்காங்க. லூடோ கேம்ஸ் விளையாடே ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா மஜாவாக இருக்கும். அனிமி பார்க்குறவங்க அனிமி கேம்ஸ்லாம் இருக்குது, மாஸ்க்லாம் இதெல்லாம் போட்டு இருப்பாங்க. பேபிஸ்லாம் கூட்டு வந்தீங்கன்னா அவங்களும் நல்லா பயங்கர இதாகும். சின்ன செட்டப்பாக இருந்தாலும் சூப்பராக இருக்குது, காம்பேக்டாக இருக்குது. அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா பயங்கர அட்டியாக ஜாலியாக இருக்கும். ஸோ அதான் நீங்களும் வந்தீங்கன்னா சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். அண்ட் ஆல்ரெடி இங்கே வந்து சாப்பிட்டவங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்டில் போடுங்க. அப்புறம் ஸோ லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு உங்கள் எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம், காமிச்சிருந்துருப்பேன். ஸோ கரெக்டாக நம்ம வண்ணாரப்பேட்டையில் ஆப்பிள் ட்ரீ லைனில் அண்ட் இல்லை எக்ஸாக்டாக சொல்லணும்னா நம்ம எஃப்எக்ஸ் இன்ஜினியரிங் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. அண்ட் கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டைம் இல்லை, 10 நிமிஷத்தில் படம் போட போகிறோம். எப்படி நாங்கள் வழக்கம் போல் லேட்டாக தான் போக போகிறோம், டைட்டில் மிஸ் ஆக போகுது. ஸோ என்ன படத்துக்கு போகிறோன்றது இந்த வீடியோ முடியும் போது பார்ப்பீங்க. அண்ட் வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ ஓகே, மறக்காமல் நீங்கள் சோலோ ஸ்டார் வ்ளாக்ஸை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Do like, share and subscribe. ஓகே தலைவா, பாய். ஜிகரு கண்டாலே ஜிகரு கண்டாலே இரண்டு நெஞ்சில் அரநொடியில் கலக்க வச்சாலே. खत्म. बाय बाय, टाटा.